ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளை முதல் இந்த நேரம் வரை கண்மணி போல காத்த ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ். பாருங்கள், நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் என்ன? நீதிமான்கள் எப்படி வேதாகமத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள். வேத வல்லுநர்கள் என்று கூறுகிறது வேதம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் தேவன் நமக்காய் பாவமானார் என்ற காரியத்தில் நம்ம இன்னைக்கு நீதிமான் ஆகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அவர் என்றைக்கும் அசைக்கப்படான். நீதிமான்றவன் எப்படி அசைக்கப்படவே மாட்டான். பாருங்க, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான். ஹல்லேலூயா, அசைக்கப்படாதிருப்பான். சங்கீதம் 112வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். நீதிமான் நித்திய ஜீவனுள்ளவனாக இருப்பான். பாருங்கள், அவனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன? கர்த்தருடைய காரியங்களிலே பயப்படுகிறவனாக இருப்பான் ஒரு நீதிமான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீதிமான் கர்த்தருடைய கட்டளைகள் பிரியமாக இருப்பான். நம்ம இன்றைக்கி வேதர் கிறிஸ்தவ மக்களாகிய நம்ம எல்லாரும் நீதிமான் தான். பாருங்கள், நம்ம பயப்படுகிறோமா? நம்ம அவர்களுடைய பிரியமான காரியங்களை செய்கிறோமா? அடுத்தது பாருங்கள், உத்தமனாக இருப்பான் நீதிமான். நம்ம அந்த உத்தமத்தில் இருக்கிறோமா? பாருங்கள், சுய பரிசோதனை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா, தற்பரிசோதனை. அடுத்தது பாருங்கள், கிருபை உள்ளவன். ஏசப்பா நமக்கு எவ்வளோ கிருபையை தந்திருக்கிறார். நம்ம கிருபை உள்ளவங்களாக இருக்கிறோமா? அடுத்தது பாருங்கள், நீதி உள்ளவனாக இருக்கிறான். யாருக்காவது கடன் வாங்கியிருக்கானா கடன் கொடுப்பான். அப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க. இன்னொன்று பாருங்கள், மனது உருக்கம் உள்ளவனாக இருப்பான். ஏதாவது ஏழையோ அந்நியன் ஒருத்தவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு உதவுறதுக்கு நல்ல மனநிலையை கொண்டு இருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா, தய உள்ளவனாக இருப்பான். அடுத்தது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவனாக இருப்பான். அதை திருப்பி கேட்டுட்ருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது துர்ச்செய்தி கேட்டவுடன் அவன் பயப்பட மாட்டான் நீதிமான். ஹல்லேலூயா. ஏழைக்கு வாரி இறைப்பான். இந்த மனநிலையில் உள்ளவங்க தான் நீதிமான். அவர்களுடைய குணாதிசயங்கள் தான் இப்படி. பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிறார் வசனத்தில், நீதிமான் ஏழைக்கு வாரி இறைப்பான், அவனுக்கு அது நீதியாய் விளங்கும். உண்மைதாங்க. அந்த நீதிமான் கிரைட்டீரியாவிலையாவது நம்ம இருக்கிறோமா? ஏசப்பா நமக்கு பாவமாகி நம்மளை நீதிமான் ஆக்கி விட்டாரே. நம்ம அந்த காரியத்தில் நம்ம ஏசப்பா கிட்ட